தால்ச்சாவை பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, பூரிக்குன்னு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அசத்தலாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்துக்கோங்க. 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து நல்லா வேக வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் அதே குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச கடலைப்பருப்பு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு அரைச்சி சேர்க்கறதால குழம்பு நல்லா திக்காக இருக்குங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுருங்க. 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கூட கருவேப்பிலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான தால்ச்சா ரெடிங்க. இந்த தால்ச்சா பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கும் செட் ஆகும். இதே மாதிரி செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க.